தமிழகத்தின் வடபகுதியில் வரலாற்றையும் நவீன வளர்ச்சியையும் ஒருங்கே கொண்ட ஒரு ஊர் உண்டென்றால் அது திண்டிவனம்தான். திந்திரிவனம் என்ற பழமையான பெயரிலிருந்து உருவான இந்த ஊர் புவியியல் ரீதியாக தொண்டை மண்டலத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது. வரலாற்று ரீதியாக திண்டிவனம் மிகவும் பழமையானது. இங்குள்ள சோழர் காலத்து கல்வெட்டுகள் மற்றும் அருகிலுள்ள கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை ஆகியவை இதன் பழமையை பறைசாற்றுகின்றன. மயிலம் முருகன் கோவில், மேல்மலையனூர் மாரியம்மன் கோவில் என ஆன்மீகத்தின் பெரிய மையமாகவும் இது விளங்குகிறது. இந்த திண்டிவனம் ஒரு சாதாரண ஊராக இல்லை, அது ஒரு மாபெரும் தொழில்துறை மையமாக உருவெடுத்து வருகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு அமைய உள்ளன. குறிப்பாக இங்குள்ள சிப்காட் மண்டலத்தில் 3 பிரத்யேக பூங்காக்கள் அமைய உள்ளன. இதில் நைக் போன்ற உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் உட்பட 30 முதல் 35 வரை முன்னணி நிறுவனங்கள் அமைய உள்ளன. சுமார் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் டாபர் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை இங்கு நிறுவுகிறது. இதன் மூலம் 750 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இது தவிர மேலும் 40 நிறுவனங்கள் இங்கு வரவுள்ளன. தமிழக அரசின் முயற்சியால் சுமார் 30 மருந்தக நிறுவனங்கள் இங்கு அமைய உள்ளன. திருச்சிற்றம்பலம் பகுதியில் மென்பொருள் உற்பத்தி பூங்காவாக சாஃப்ட்வேர் புரொடக்ஷன் பார்க் இது வளர்ந்து வருகிறது. திண்டிவனம் என்று ஒரு மாபெரும் நகரம் என்று அழைக்கப்படுவதற்கு அதன் போக்குவரத்து வசதியே முக்கிய காரணம். 3 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கும் இடமாக இது திகழ்கிறது. NH32 பாண்டிச்சேரி மற்றும் திருப்பதியை இணைக்கிறது. NH45 GST சாலை சென்னை மற்றும் திருச்சியை இணைக்கிறது. NH77 திருவண்ணாமலை வழியாக சென்னை மற்றும் பெங்களூரை இணைக்கிறது. GST சாலை NH45 தற்போது 6 வழிகளிலிருந்து 8 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமன்றி சென்னை முதல் திருச்சி மதுரை வரை அமையவுள்ள புதிய 8 வழி பசுமை சாலை கிரீன்வே ரோடு திண்டிவனம் வழியாக செல்வதால் பயணம் இன்னும் விரைவாகும். சுமார் 15 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த நகரி ஆந்திரா திண்டிவனம் இடையேயான புதிய ரயில் பாதை பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. இதற்காக 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் பெருகிவரும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய பேருந்து நிலையம் சமீபத்தில் திறந்துபட்டுள்ளது. செஞ்சிக்கோட்டை, புதுச்சேரி, மகாபலிபுரம் மற்றும் மரக்காணம் துறைமுகம் என திண்டிவனத்தை சுற்றி மிகச்சிறந்த சுற்றுலா தலங்கள் உள்ளன. கல்வித்துறையில் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மற்றும் தக்ஷஷிலா பல்கலைக்கழகம் என திண்டிவனம் ஒரு கல்லூரி நகரமாக உருவெடுத்துள்ளது. ஒரு ஊரின் வரலாறு அதன் வேர் என்றால் அதன் வளர்ச்சி அதன் கிளைகள். இன்றைய லட்சம் நாளைய கோடி என்பது திண்டிவனத்தை பொறுத்தவரை வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பொருளாதார நிதர்சனம். நைக்கி, டாபர் போன்ற சர்வதேச நிறுவனங்களின் வருகையும் 8 வழிச்சாலை விரிவாக்கமும் திண்டிவனத்தை தமிழகத்தின் அடுத்த மாபெரும் பொருளாதார மையமாக மாற்றப்போவது உறுதி. வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பிரம்மாண்டமான நவீன வசதிகள் கொண்ட திண்டிவனத்தில் முதலீடு செய்வது உங்கள் தலைமுறையின் எதிர்காலத்தை வலிமையாக்குவதாகும். திண்டிவனத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதன் அசுர வளர்ச்சியில் நீங்களும் இணையுங்கள்.